எட்டாம் வகுப்பு கணக்கு 7 தகவல் செயலாக்கம் பயிற்சி 7.3 மொதல் கணக்கு பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. குறியீடு 3இல் கொடுத்துள்ள அட்டபாஸ் மறை குறியீடை பயன்படுத்தி செய்யணும். சரிங்களா? இங்கே அட்பாஸ் மறை குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பிளைன் டெக்ஸ்ட் A to Z வரையும் லைனாக கொடுத்துருக்காங்க. இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதில் செட்டு, பிக்கு பதில் ஒய், அப்படியே ரிவர்ஸில் ஏபிசிடி A to Z கொடுத்துருக்காங்க. இப்போது இதோடைய வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஜி இருக்குது. ஜிக்கு வந்து ஜி இருக்குது. ஜிக்கு என்ன வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஜிக்கு பதில் ஃபர்ஸ்ட் வேர்டு டி போடணும். அடுத்தது இசட்டுக்கு பதில் ஏ இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ஏ போடணும். அடுத்தது என்ஆர்ஓ, எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது? எண்ணுக்கு பதில் எம், ஆருக்கு பதில் என்ன இருக்குது? ஐ, ஓக்கு பதில் என்ன இருக்குன்னா எல். அப்போ TAMIL தமிழ். சரிங்களா? அடுத்த வேர்டு என்ன இருக்குது? VMTORHS. அதுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு விக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? இ. ஓக்கு பதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு விக்கு பதில் இ இருக்குது. அடுத்தது டி கொடுத்துருக்காங்க. டீக்கு பதில் என்ன இருக்குது? இங்கே டீக்கு பதில் இ. விஎம் கொடுத்துருக்காங்க. எம்க்கு பதில் என்ன இருக்குது? என் இருக்குது. விக்கு பதில் என் இருக்குது. அடுத்தது வந்து டி கொடுத்துருக்காங்க. டீக்கு பதில் ஜி இருக்குது. அப்போது ENG. ஓக்கு பதில் எல் இருக்குது. அப்போ எல். அடுத்தது வந்து ஆருக்கு பதில் ஐ இருக்குது. ஹெச்க்கு பதில் எஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு பதில் ஹெச் இருக்குது. அப்போ இங்கிலீஷ். சரிங்களா? அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா NZ. எண்ணுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எண்ணுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? எம். ஜெட்டுக்கு பதில் ஏ. அப்போது எம் ஏ. ஜிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிக்கு பதில் டி, MAT. அடுத்தது வந்து எஸ்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஸுக்கு பதில் ஹெச். இதை வச்சு பார்த்து ஒன்று ஒன்றா அதே மாதிரி எழுதணும். சரிங்களா? ஜிக்கு பதில் டி கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு பதில் ஹெச், விக்கு பதில் இ, அடுத்து எண்ணுக்கு பதில் எம், ஜெட்டுக்கு பதில் ஏ, ஜிக்கு பதில் டி, ஐக்கு பதில் ஆர், ஆருக்கு பதில் ஹை, ஹெக்ஸ்க்கு பதில் சி, ஹெச்சுக்கு பதில் எஸ். அடுத்தது ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு பதில் என்ன கொடுத்துருந்தேன் இல்லாமல் ஜெயிச்சா. இதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் எண்ணுக்கு பதில் எம் கொடுத்துருக்காங்க. ஜெட்டுக்கு பதில் ஏ, ஜிக்கு பதில் டி, எஸ்க்கு பதில் ஹெச், விக்கு பதில் எம், விக்கு பதில் எண்ணுக்கு பதில் வி, எண்ணுக்கு பதில் எம், ஜெட்டுக்கு பதில் ஏ, அடுத்தது வந்து ஜிக்கு பதில் டி, அடுத்தது ஹாருக்கு பதில் ஐ, எக்ஸுக்கு பதில் சி, ஹெச்சுக்கு பதில் எஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு பதில் எஸ், எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி, ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ, விக்கு என்ன கொடுத்துருக்காங்க இ, அடுத்து எம்முக்கு வந்து என், எக்ஸுக்கு வந்து சி, விக்கு வந்து இ. அடுத்தது 5th ஒன் ஹெச்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், எல்லுக்கு வந்து ஓ, அடுத்தது எக்ஸுக்கு சி, ஆருக்கு வந்து ஐ, ஜெட்டுக்கு ஏ, அடுத்தது ஓக்கு எல். இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்கே சேம் வந்துருக்கு. இது வந்து சோசியல். இங்கே வந்து இந்த 4th ஒன்று பார்த்தீங்கன்னா இதுவும் சேமாக இருக்கப்போ இது என்னது? சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். அது அடுத்தது வந்து 2வது பார்க்கலாம். கீழ்கரவற்றில் சரியான குறியீட்டை பொருத்தவும். இப்போ இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 00 பேஜ் நம்பர். இப்போ இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 00, பிக்கு வந்து 01, சிக்கு வந்து 02, டிக்கு வந்து 03, இக்கு வந்து 04. இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்க்கு என்ன நம்பர் வருது? 12 வருது. இப்போ 12 இங்கே எங்கே இருக்குது? இந்த இ இருக்கிற இடத்துல இருக்குது, ஊ இருக்கிற இடத்துல இருக்குது. அடுத்தது ஏக்கு என்ன நம்பர் வருது? 00. அப்போ 12க்கு அப்புறம் 00 இதுதான். அப்போ 1வதுக்கு மேட்சிட் இதுதான். இங்கே வந்து 20 வருது. அப்போ அது கிடையாது. சரியான மேட்சிட் வந்து இ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ. ஃபஸ்ட்டு வேர்டு என்னது? ஏக்கு என்னது? 00. ஏக்கு 00னா அப்போ 2வது ஒன்று வந்து இதுதான் கரெக்டானது. சரிங்களா? அடுத்தது என்னது? எஸ் வருது. எஸ்ஸுக்கு இங்கே என்னென்னு பார்க்கலாம். இங்கே எஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. இங்கே 18 எங்கே வருது? இந்த ஒரு இதில் தான் வருது. மொதல் வேர்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதனால் அப்படியே போட்டுடலாம். நம்ம எல்லா வேர்டும் கண்டுபிடிக்கலாம். ஒரு வேர்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது எம்முக்கு வந்து என்ன வேல்யூ பாருங்கள். எம்முக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. இங்கே எது எத்தனாவது 12 கொடுத்துருக்காங்க?
இது ஏற்கனவே இங்கே 12A குறிச்சிட்டோம். அடுத்தது இன்னும் ஒரு 12 தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னது 4வதுக்கு 4th one. அடுத்தது வந்து டிவிஷன் 1 இருக்குது. இந்த டிக்கு என்னது 0 3. சரிங்களா, இங்கே டிக்கு வந்து 0 3 கொடுத்துருக்காங்களா? அப்போ 0 3 இங்கே என்ன இருக்குது? இதுதான் 5th one. சரிங்களா, இப்போ மேட்சிட் குறிச்சாச்சு. அடுத்தது குறிப்பு எண் 4 என கொண்ட அடிட்டிவ் மறை குறியீடு அட்டவணையை உருவாக்கவும். இப்போ இங்கே குறிப்பு எண் 4 அடிட்டிவ் அட்டவணை எழுதுகிறோம். சாதாரண லெட்டர்ஸ் ABCDFGHZ வரை எழுதிக்கிறோம். இப்போ குறிப்பு எண் 4ங்கிறதுனால முதல் எழுத்தே நம்மளுக்கு 4 0 4 தான் தொடங்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 0 0ன்னு தொடங்கும். இங்கே வந்து நம்மளுக்கு மறை குறியீடு குறிப்பு எண் 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால A வந்து 0 4, B வந்து 0 5, 0 6, C வந்து 0 6, D வந்து 0 7 அப்படியே போய்கிட்டே வருது. நம்ம இங்கே 26 எழுத்தில் 26 போடக்கூடாது, 25ஓட நிப்பாட்டிக்கணும். 25க்கு அப்புறம் 0 0 0 1 0 2 0 3 அப்படி போட்டுடணும். இதுதான் குறிப்பு எண் அடிட்டிவ் அட்டவணை. சரிங்களா, ஃபஸ்ட்டு A to Z வரை எழுதிக்கிறோம். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து மறை குறியீடு குறிப்பு எண் 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால 4லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம கடைசி 26 வரை போடுறோம். 25ஓட நிப்பாட்டிக்கிறோம். 25க்கு அப்புறம் 0 0 0 1 0 2 0 3 போட்டுக்கிறோம். இதுதான் 3வது கேள்விக்கான பதில். சரிங்களா, அடுத்தது 4வது குட் மார்னிங் என்ற வார்த்தையை உள்ள எழுத்துக்கள் வரிசை மாற்றி இடம்பெயர்த்து குட் மார்னிங்கிற வேர்டை இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த GOOD குட்டை ஃபஸ்ட்டு D எழுதிட்டு அப்புறம் OOG எழுதியிருக்காங்க. இங்கே மார்னிங்கிறத ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு வருது G, அப்புறம் N, அப்புறம் I, அப்புறம் N, அப்புறம் R அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனில் கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை இவ்வாறே குறிவிலக்கம் செய்க. இப்போ இது எப்படி மாற்றி எழுதிருக்காங்களோ அதே மாதிரி கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு OTன்னு வருது. அப்போ 2 இங்கே வந்து திருப்பி UNDERSTAND இது அண்டர்ஸ்டாண்ட், THAT தட், MATHE மேத்தமேட்டிக்ஸ் அப்படி எழுதணும். CAN கேன், BE பி, அடுத்தது EXPERIENCED எக்ஸ்பீரியன்ஸ்டு, அடுத்தது இங்கே EBERY WHERE எவ்ரிவேர், இன் NATURE நேச்சர் அண்ட் REAL ரியல் LIFE லைஃப் அதை அப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா, எப்படி எழுதியிருக்கோம்? டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேத்தமேட்டிக்ஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் எவ்ரிவேர் இன் நேச்சர் அண்ட் ரியல் லைஃப் இப்படி கொடுத்துருக்கதை நம்ம மாற்றி எழுதியிருப்போம். இதுதான் 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5 கொடுக்கப்பட்டுள்ள பிக்பென் மறைக்குறியீடு உரையினை பிக்பென் கிளிப்பர் சிப்பர் டெக்ஸ்ட் குறிவிலக்கம் செய்த 3 இக்கான தீர்வுடன் ஒப்பிடவும். ஃபஸ்ட்டு புதையல் இருக்கும் அறை எண் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி குறியீடு எங்கே வருது? இது வருதுங்களா இந்த மாதிரி குறியீடு? அப்போ முதல்ல என்னது, இந்த இதில் எத்தனாவது நம்பர் இருக்குது? அறை எண் தான் கேட்டிருக்காங்க. இதில் 2ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 2. அடுத்தது இந்த மாதிரி குறியீடு வருது. இந்த மாதிரி குறியீடு எங்கே வருது? இங்கே இருக்குது. இதில் எத்தனாம் நம்பர் இருக்குது? 8. அப்போ 28. புதையல் இருக்கும் அறை எண் 28. அடுத்தது வந்து புதையல் இருக்கும் இடம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறியீடு, இந்த மாதிரி எல் மாதிரி அது எங்கே இருக்குது? எல் மாதிரி இருக்கிறது வந்து இங்கே இருக்குது, சியில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்னது? இது சி. அடுத்தது இந்த மாதிரி குறியீடு, இது எங்கே இருக்குது? ஹெச். சரிங்களா, அப்போது ஹெச். அடுத்தது இந்த மாதிரி குறியீடு எங்கே இருக்குது? ஏ. இது ஏ. இந்த மாதிரி குறியீடு வந்து இங்கே இருக்குது. அப்போது இது என்னது? ஐ. அடுத்தது இந்த மாதிரி போட்டு புள்ளி வச்சுருக்குது. அப்போ இது இந்த குறியீடு. அப்போ என்னது? ஆர். சேர். புதையல் இருக்கும் இடம் சேர். அடுத்தது வந்து புதையலின் அடையாளம். இப்போது இந்த மாதிரி குறியீடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குறியீடு எங்கே இருக்குது? இப்படி போட்டு இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து இந்த குறியீடு ஜி. அப்போது முதல்ல உள்ள எழுத்து ஜி. அடுத்தது இந்த மாதிரி போட்டு இப்படி. அப்போது இது ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போட்டால் இங்கே ஜி இருக்குது, இந்த பக்கமாக போட்டால் ஐ, GI இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து எஃப். சரிங்களா, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து எஃப். அடுத்தது வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது? இந்த மாதிரி குறியீடு டீயில் இருக்குது. அப்போது கிஃப்ட். முடிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி ஏ சிம்பிள் இது எங்கே போட்டிருக்காங்க? விக்கு நேராக போட்டிருக்காங்க. அப்போது வி. அடுத்தது இப்படி போட்டு இப்படி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது இந்த மாதிரி போட்டு இங்கே புள்ளி வச்சுட்டு இந்த சிம்பிள் இங்கே என்ன இருக்குது? ஓ. அடுத்தது இப்படி இந்த மாதிரி
இது இங்கே இங்கே யூ, அடுத்தது எல் ஷேப் வருது, என்னது இது வந்து சி, அடுத்தது இந்த மாதிரி இது வந்து என்னது ஹெச், பாக்ஸ் வந்துருக்குது, பாக்ஸ் வந்துருக்கிறது ஷேப் என்னது ஹெச் இ, அடுத்தது இந்த மாதிரி போட்டு இப்படி புள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து ஆர், வவுச்சர். அப்போ புதையலின் அடையாளம் gift வவுச்சர். சரிங்களா? இப்போ இந்த 5வது கணக்கு முடிஞ்சிட்டு. புதையல் இருக்கும் எண் அரையன் 28, புதையல் இருக்கும் இடம் சேர், புதையலின் அடையாளம் gift வவுச்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்க. அடுத்தது வந்து பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்கான கண்ணாடி பிரதிபலிப்பு. இப்போ இதுதான் பிரதீப் வாங்கின டூலோட நம்பர். இதை கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சிம்பிள் வரும்னா இதுதான் வரும், 3வது ஆப்ஷன் தான் வரும். நீங்கள் வேணால் ஒரு கண்ணாடி வச்சு இந்த நம்பர் பக்கத்தில் வச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இதான் 3வது ஒன்று தான் ஆன்சர். அடுத்தது வந்து கொள்குறி வகை வினாக்கள். கொடுக்கப்பட்டுள்ள 1 மற்றும் 2 கேள்விகளில் ஒவ்வொரு தொகுப்பிலும் 4 எழுத்துக்கள் உள்ளன. இப்போ இந்த 1வதுலேயும் 4 தொகுப்புகள் உள்ளன. 3 தொகுப்பு ஒரே மாதிரி இருக்கான், 1 மட்டும் வேறுபட்டதாக இருக்கான். அது என்னன்னு காமிக்கலாம், பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஏக்கு அப்புறம் பி, ஒரு வேர்டு விட்டு பி, இங்கே பிக்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎஃப் யூவி, ஜிஹெச் டபிள்யூஎக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர்ற எழுத்தாக ஒன்று விட்டு அப்படி இருக்குது. இது மட்டும் அப்படி இல்லை, சியும் டியும் இருக்குது, ஆனால் ஆரும் டியும் அப்படி இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்க்கு அப்புறம் ஐஜே 2 எழுத்து விட்டு கே இருக்குது, எல்எம் 2 எழுத்து விட்டு என் இருக்குது, ஓபி 2 எழுத்து விட்டு கியூ இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐக்கு அப்புறம் ஜேகே 2 எழுத்து விட்டு எல் இருக்குது, எம்என் 2 எழுத்து விட்டு ஓ இருக்குது, பிக்யூ 2 எழுத்து விட்டுட்டு ஆர் இருக்குது. இதுலேயும் அப்படி தான், ஜேக்கு அப்புறம் கேஎல் 2 எழுத்து விட்டுருக்கு, என்ஓ விட்டுட்டு பி இருக்குது, கியூஆர் விட்டு எஸ் இருக்குது. 2 வேர்டு விட்டு அடுத்த எழுத்து இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஏபி ஏக்கு அப்புறம் பிசி டி இருக்குது, இஎஃப் ஜி இருக்குது, ஹெச்ஐ ஜே இருக்குதா? இல்லை, ஏக்கு அப்புறம் பிசி டி இஎஃப் ஜி ஹெச்ஐ ஜே, சாரி இந்த எழுத்து ஜே இல்லை ஐ. சரிங்களா? அப்போ இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். என்னது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து இது, செகண்ட் ஒன்றுக்கு வந்து இ. அடுத்தது 8வது கணக்கு. எழுத்துக்களின் தொகுப்பு 1 கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைப்பதுடன் பொருளுள்ள வார்த்தைகளை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளின் எண்ணெண் குறியீடு. இப்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு எழுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு 2க்கு என்னது ஐ இருக்குது, 3க்கு ஃபஸ்ட்டு அப்போ என்ன வரும் ஐ வரும். அடுத்தது என்னது இருக்குது 3 இருக்குது, அப்போது ஐஎன். அடுத்தது வந்து 4க்கு என்ன எழுத்து இருக்குது சி இருக்குது, ஐஎன்சி. அடுத்தது 1க்கு என்ன இருக்குது எல், 5க்கு என்ன இருக்குது பி, 6க்கு என்ன எழுத்து இ. இப்போ இது ஒரு வேர்டு கிடையாது, வேர்டு வரல. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 5 என்ன இருக்குது பி இருக்குது, 6க்கு இ இருக்குது, 3க்கு என் இருக்குது, 4க்கு சி இருக்குது. அடுத்தது வந்து 2க்கு இ, 2க்கு ஐ இருக்குது, 1க்கு எல் இருக்குது. பென்சில் ஒரு வேர்டு வந்துட்டு, அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் அடுத்ததுக்கு போட்டிங்கன்னா வேர்டு வராது. செகண்ட் ஒன்றுக்கு போட்டிங்கன்னா பென்சில்னு வேர்டு வந்திருக்குது. அடுத்தது 9வது கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 மற்றும் 4 கேள்விகள் குறியீடு மொழியை சார்ந்துள்ளது. கொடுக்கப்பட்ட 4 தேர்வுகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதவும். இப்போது இங்கே 2 சம் கொடுத்துருக்காங்க, 2 குறியீடு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த குறியீடு வேர்டு கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிசன் என்ற வார்த்தையை இந்த மாதிரி மெடிசன்ற வார்த்தையை இப்படி மாற்றி எழுதுனா இந்த மாதிரி வருது. அப்போ இதே மாதிரி கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை மாற்றி எழுதுனா எந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மெடிசனுங்கிறத எப்படி இப்போ மாற்றி எழுதிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இ போட்டிருக்காங்க, லாஸ்ட்டில் உள்ள ஈயை ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க, முதல்ல உள்ள எம்மை லாஸ்ட்டில் போட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்க்கு அப்புறம் என்ன வருது ஓ, அடுத்தது என்ன இருக்குது என், அடுத்தது ஐக்கு அப்புறம் என்ன வருது ஐஜே, ஐக்கு அப்புறம் ஜே வருது, சிக்கு அப்புறம் டி வருது, ஐக்கு அப்புறம் ஜே வருது, டிக்கு அப்புறம் இ வருது, இக்கு அப்புறம் எஃப் வருது. அதை அப்படியே ரிவர்ஸில் அடுத்து வர்ற எழுடு போட்டிருக்காங்க.
அப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி போடுறோம். ஃபஸ்ட்டில் உள்ளது ஆர், அப்புறம் என்ன வருது சி போடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆறு, இங்கே ஆறு சி மாற்றி வர்ற வேர்டுனா இதில் ரெண்டு, இந்த ரெண்டில் எதனா ஒன்றா தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆர் போட்டுக்கிறோம், அப்புறம் சிங்கணும். ஈக்கு அப்புறம் அப்போ என்ன வரும் எஃப் வரும். அப்போ இதுதான் ஈக்கு அப்புறம் எஃப் வருதா, டீக்கு அப்புறம் யூ வருதா, அடுத்தது யூக்கு அப்புறம் வி வருது, எம்க்கு அப்புறம் பிக்கு அப்புறம் கியூ வருது, அடுத்தது எம்க்கு அப்புறம் என், ஓக்கு அப்புறம் பி. சரிங்களா? அப்போ எது எது கரெக்டானது நம்மளுக்கு? இதுதான் கரெக்டானது. ஆப்ஷன் இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் இ. அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் PHONE என்ற வார்த்தையை நம்ம குறிப்பிட்ட மொழியில் மாற்றியதுனா SKRQHனு வருது. இதே மாதிரி ஃபோன் அப்படி மாற்றி எழுதுனா இப்படி வருது. அதே மாதிரி ரேடியோ அப்படி மாற்றி எழுதுனா இதில் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை எப்படி மாற்றி எழுதுனா அப்படி வருதுன்னு வரும். ஃபோனுக்கு அடுத்த எழுத்து என்னது PQ, Qக்கு அடுத்த எழுத்து R, Rக்கு அடுத்த எழுத்து S, Hக்கு அடுத்த எழுத்து I, Iக்கு அடுத்த எழுத்து J, Jக்கு அடுத்த எழுத்து K. இங்கே ஓக்கு அடுத்த எழுத்து P, Pக்கு அடுத்த எழுத்து Q, Qக்கு அடுத்த எழுத்து R, Nக்கு அடுத்த எழுத்து O, Oக்கு அடுத்த எழுத்து P, Pக்கு அடுத்த எழுத்து Q. இங்கே Eக்கு அடுத்த எழுத்து F, Fக்கு அடுத்த எழுத்து G, Gக்கு அடுத்த எழுத்து. அப்போ இதுதான் நம்மளுக்கு வருது. இதே மாதிரி ரெண்டு வேர்டு விட்டு விட்டு எழுதுனா இந்த வருது. அப்போ ரேடியோவுக்கும் அதே மாதிரி எழுதணும். ஆருக்கு அப்புறம் S, Sக்கு அப்புறம் T, Tக்கு அப்புறம் U. அப்போ இந்த வேர்டை தான் எடுத்துக்கணும். ஏக்கு அப்புறம் B, C, அதை விட்டுட்டு D எடுத்துக்கணும். அடுத்து ஈக்கு அப்புறம் இ, டிக்கு அப்புறம் EF வரும், அதை விட்டு G. ஹெச்க்கு அப்புறம் ஜே, ஐக்கு அப்புறம் JK விட்டுட்டு L, ஓக்கு அப்புறம் PQ விட்டு R. அப்போ இந்த வேர்டு தான் கரெக்ட். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன், UDGLRல தான் இருக்குது. இதான் சரியான விடை. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.